ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். குரூப் 2A அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. ஃபஸ்ட்டு வந்து ஐ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நுண்மை. ஐனா நுண்மை. ஓ அப்படின்றது கொன்றை. அவ்வு அப்படின்னா பூமி. அவ்வுனா பூமி. நூனா யானை. ஐனா வந்து நுண்மை. ஓனா கொன்றை. அவுனா பூமி. நூனா யானை. அடுத்து வந்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. கோல். கோல்னா அழகு. கோல்னா வலுவழுப்பு. கோல்னா இடையூறு. கோல் இந்த இல் வந்துச்சுன்னா அழகு. கோல்னா வலுவழுப்பு. கோல்னா இடையூறு. அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. வியாழம் அப்படின்னா பாம்பு. இந்த வியலா வந்துச்சுன்னா புலி. ஏஸ்திட்டீஷியன் அப்படின்ற சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் வந்து அழகு கலைஞர். அதுக்கடுத்து வந்து பிழைகளற்ற தொடரை கண்டுபிடிக்க. மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் இந்த ரீ வரணும் செய்தால். மட்டுவார் குழலி மணத்தக்காளி. குழலிக்கு எந்த லீ வரணும் பார்த்துக்கிறணும். மணத்தக்காளி பொரியல் செய்தால். அடுத்து வந்து மரபு சொற்களை தெரிவு செய்க. எலி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா குட்டி. எலினா குட்டி. எலி குட்டி. யானை அப்படின்னா வந்து கன்று. குதிரைனா மரி. நாய்னா குருளை. அடுத்து எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேளார் அப்படின்னா வந்து கேட்டார். கேளாருக்கு எதிர்ச்சொல் வந்து கேளார்னா கேட்காதவங்க. அப்போ வந்து கேட்டார் அப்படின்றது தான் சரி. அதுக்கடுத்து அகலாதுக்கு எதிர்ச்சொல் வந்து அணுகாது. அகலாது அப்படின்னா அணுகும் அர்த்தம். அப்போ எதிர்ச்சொல் வந்து அணுகாது. அதுக்கடுத்து பிரித்தெழுதுக. கண்டெடுக்கப்பட்டலன்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அடுத்து பாகற்காய்னா பாக கூட்டல் அல் கூட்டல் காய். வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா அப்படின்ற கூட்டினை எழுதியவர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. புலவர் சிங்கம் யாருன்னு பார்த்தோம்னா நக்கீரர். புலவர் சிங்கம் வந்து நக்கீரர். தற்கால அகத்தியர் வெள்ளை வாரணன். இலக்கண தாத்தா வந்து மேவி வேணுகோபாலன். ஸ்லேடை மன்னன் கீவா ஜெகநாதன். வேணுகோபாலன் வந்து இலக்கணத்தாத்தா. ஸ்லேடை மன்னர் வந்து கீவா ஜெகநாதன். அதுக்கடுத்து வந்து ஆலாபனை அப்படின்ற நூலோட ஆசிரியர் அப்துல் ரஹ்மான். எதிர்த்த பகையை இளைதாய போல்தே கதித்துக்கலை அப்படின்ற இடம் பெறும் பொருள் வந்து தனிமரம் காடாதல் இல்லை. எதிர்த்த பகையை இளைதாய போல்தே கதித்துக்கலை அப்படின்றது வந்து தனிமரம் காடாதல் இல்லை. புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் அப்படின்றது என்ன உணர்த்தும் பழமொழினா பாம்பின் கால் பாம்பரியம். புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம்னா பாம்பின் கால் பாம்பரியம். அதுக்கடுத்து தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எந்தீமை என்றே உணர்வதாம். அதுக்கு தொடர்புடைய பழமொழி வந்து ஒருவர் பொறை இருவர் நட்பு. தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எந்தீமை என்றா உணர்வதாம்னா ஒருவர் பொறை இருவர் நட்பு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஃபஸ்ட்டு உடும்பு பிடி போல அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா உறுதி. பசுமர தாணி போலனா ஆழமாக பதிதல். மலரும் மனமும் போல இணை பிரியாமை. பகலவனை கண்ட பனி போலனா விலகுதல். களம்பாலில் துளி நஞ்சு போல அப்படின்ற உவமை தொடர் உணர்த்தும் களப்பொருளை தேர்ந்தெடுக்கனா தீமை. களம்பாலில் துளி நஞ்சு போலனா தீமை. அதுக்கடுத்து உவமை தொடரை பொருளோடு பொறுத்துக. இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா மிரட்சி. களம்பாலில் துளி நஞ்சு போல வன்மம். மலைமுகம் காணா பயிர் போலனா ஏக்கம். கல்மேல் எழுத்து போல நிலைத்திருத்தல். இடியோசை கேட்ட நாகம் போலனா மிரட்சி. களம்பாலில் துளி நஞ்சு போலனா வன்மம். மலைமுகம் காணா பயிர் போலனா ஏக்கம். கல்மேல் எழுத்து போலனா நிலைத்திருத்தல். அதுக்கடுத்து வந்து மழை பெய்தால் நெல் விளையும். இது வந்து எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செய்தி வாக்கியம். போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. அதுக்கேற்ற வினாவினை வந்து எவை நாட்டை பாழாக்குகின்றன விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும். ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடோம். எதை கண்டு மயங்கிடோம் அப்படின்றதான் கொஸ்டின். ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடோம். எதை கண்டு மயங்கிடோம் அப்படின்றது கொஸ்டின். வினையால் அணையும் பெயர் கற்றோர்.
கற்றோர் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா கற்றோர் உயர்திணை வினையாளனையும் பெயர். அடுத்து வந்தேனை. வந்தேனை அப்படின்றது தன்மை ஒருமை வினையாளனையும் பெயர். வந்தாயை முன்னிலை ஒருமை வினையாளனையும் பெயர். வந்தானை படற்கை. ஃபஸ்ட்டு கற்றோர் உயர்திணை வினையாளனையும் பெயர். வந்தேனை தன்மை ஒருமை வினையாளனையும் பெயர். வந்தாயை முன்னிலை ஒருமை வினையாளனையும் பெயர். வந்தானை படற்கை வினையாளனையும் பெயர். அதுக்கடுத்து எனக்குறினான். இலக்கண குறிப்புகளோட பொறுத்துக்க. எனக்குறினான். எனக்குறினான் அப்படின்றது வினையெச்சம். காணாது சென்றான். காணாது சென்றான் அப்படின்றது எதிர்மறை வினையெச்சம். காணாது சென்றான் எதிர்மறை வினையெச்சம். இனிது பேசினாய். இனிது பேசினாய் குறிப்பு வினையெச்சம். படிக்க வேண்டுகின்றான். படிக்க வேண்டுகின்றான் நிகழ்கால வினையெச்சம். எனக்குறினான் வினையெச்சம். காணாது சென்றான் எதிர்மறை வினையெச்சம். இனிது பேசினான். இனிது அப்படின்றது குறிப்பு வினையெச்சம். படிக்க நிகழ்கால வினையெச்சம். பல நாள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் அப்படின்றதுல இருக்கிற யாப்பிலக்கணம் அதோட இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா காரிய வாக்கு பெயர். பல நாள் தேடி இன்னைக்கு தான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் அப்படின்றதுல யாப்பிலக்கணத்தோட இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா காரிய வாக்கு பெயர். அடுத்து அதுவும் ஒரு ஆகுபெயர் இல்லை, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பொன்னி. பொன்னி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா பொருளால் வருபெயர். மன்னகத்தி. மன்னகத்தி அப்படின்றது இடத்தால் வருபெயர். மூவாட்டையாள். மூவாட்டையாள்ன்றது காலத்தால் வருபெயர். திணிதோழி சினையால் வருபெயர். ஃபஸ்ட்டு பொன்னின்றது பொருளால் வருபெயர். மன்னகத்தி அப்படின்றது இடத்தால் வருபெயர். மூவாட்டையால் காலத்தால் வருபெயர். திணிதோழி சினையால் வருபெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். விருந்து ஆயினும் உவக்கம் அல்லில் வரின். அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, விருந்து ஆயினும் உவக்கும் அல்லில் வரின் அப்படின்னா அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கம். கருதி செயல் காலமும் அளவும் பிணி அளவும் கற்றான் உற்றான். இதுக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கணும்னா உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். அதுக்கடுத்து வெல் அப்படின்ற சொல்லோட வேர்ச்சொல்லோட வினையாளனையும் பெயர் வென்றவன். உருகன் அப்படின்ற வேர்ச்சொல் உரு. கா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் கானா துலாக்கோல். அதுக்கடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. சரியான பொருள்னா மைனா மலடு. மைனா மலடு. அடுத்து ஒலி வேறுபாடறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஃபஸ்ட்டு வெளினா பழி. வெளினா பழி. வெள்ளினா சிற்றேலம். வெள்ளினா அறிவின்மை. வெளினா ஆகாயம். 3 4 1 2. 3 4 1 2. வெளினா பழி. வெள்ளி இந்த இது வந்துச்சுன்னா சிற்றேலம். வெள்ளினா அறிவின்மை. வெளி ஆகாயம். வெளி இந்த லீ வந்துச்சுன்னா குண்டு லீ வந்துச்சுன்னா பழி. வெளி பழி. ஸோ சேமாக வந்துருச்சு. வெள்ளி. வெள்ளி அப்படின்றது குண்டியில் வர்றது சிற்றேலம். வெள்ளி நம்ம நார்மல் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளி வருதுல அதுக்கு அறிவின்மை. வெளி ஆகாயம். விண்வெளி சொல்லுவோம்ல அதனால ஆகாயம். அதுக்கடுத்து நாட்டிலஸ் அப்படின்ற சொல்லோட தமிழ் சொல் நத்தை வகை. நாட்டிலஸ் அப்படின்ற சொல்லின் தமிழ் சொல் நத்தை வகை. அரிஸ்டாலஜி அப்படின்ற சொல்லின் பொருள் உணவுக்கலை. சந்திப்புலையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். அதுக்கடுத்து பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தா இணைனா ஊளைனா தீ நாற்றம். ஆலை அருகம்புல். ஆலை அப்படின்னா அருகம்புல் சரி. இதழ்னா கௌதாரி. உலைனா ஆண்மான். உலை ஆண்மான் நமக்கு தெரியும். இதழ் இந்த குண்டியில் வந்துச்சுன்னா கௌதாரி. ஆலை இந்தளை வந்துச்சுன்னா அருகம்புல். ஊலை அப்படின்றதுனா தீ நாற்றம்ன்றது தான் தவறு. பொருந்தாத இணை ஊலை தீ நாற்றம். பிழையான இணையை கண்டறிக. அலத்தி அப்படின்றது நெய்தல் நிலப்பெண்ன்றது தவறு. அலத்தி அப்படின்றது நெய்தல் நிலப்பெண்ன்றது தவறு. அலகம்னா பன்றி முள். அளவன்னா ஆண் நண்டு. அளவன்னா ஆண் நண்டு. அலகம்னா யானை திப்பிலி. அலகம்னா யானை திப்பிலி. இந்தளா வந்துச்சுன்னா பன்றி முள். இந்தளா வந்துச்சு குண்டுலா வந்துச்சுன்னா யானை திப்பிலி. அளவன். அளவன் அப்படின்னா ஆண் நண்டு. அலத்தினா நெய்தல் நிலப்பெண் அப்படின்றது மட்டும் தவறு. டி ஆப்ஷன் தவறு. அடுத்து நிலமடந்தை கெளிலொழுகும். கெளிலொழுகும் அப்படின்ற சொல்லை பிரித்து எழுதுகனா நிலமடந்தை எப்படி பேருப்போம்னா நிலம் கூட்டல் மடந்தை. கெளிலொழுகும் அப்படின்றத எழில் கூட்டல் ஒழுகும். நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும். அதுக்கடுத்து தொல்காப்பியரோட வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்திணையை முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் 500. மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுதே நித்திரை அப்படின்ற அடிகளுக்கு உரியவர் அறிஞர் அண்ணா.
எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனோட எந்த படைப்புக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டதுன்னா சஞ்சாரம். அதுக்கடுத்து வந்து பொறுத்துக. அணுக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அணுக்கம்னா பாம்பு, உண்ணி அப்படின்றது குதிரை, ஏனம்னா மான், கரானா ஆண் முதலை. அணுக்கம்னா பாம்பு, அணுக்கம் பாம்பு, உண்ணி அப்படின்றது குதிரை, ஏனம்னா மான், கரா அப்படின்றது ஆண் முதலை. பழமொழிகளை நிறைவு செய்க. வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலே தான். வாழ்கிறதும் கெடுறதும் வாயால் தான் அப்படி சொல்லுவோம்ல. நீ வாழ்கிறதும் உனக்கு எல்லாமே இது வந்து உன் வாயால் தான் நீ வாழ்கிற கெடுற. அடுத்து பேசு புகழ் பொய்யார் பூத்தார் பேய் ஆழ்வார். இடம்பெற்றுள்ள மோனை வகை பே, போ, பூ, பே எல்லாமே இருக்கிறனால முற்று மோனை. அடுத்து வந்து ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். இதில் வர மோனை சொற்கள் வந்து ஞானச்சுடர் விளக்கு, ஞானத்தமிழ். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறைபிறர் ஆமை. இதில் இருக்கிற மறைபிறர் அறியாமை. செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை. இதனுடைய இயல்பு சொற்களை கண்டறிக்கணும். மறாமை, அறியாமை. அதுக்கடுத்து வந்து பிறவினை வாக்கியம்னா இவள் காண்பித்தாள், அதுதான் பிறவினை வாக்கியம். பொருந்தா சொல் வந்து சேர்க்கிறேன். ஏன்னா மற்ற எல்லாமே சேர்க்கின்றேன், சேர்ப்பேன், சேர்த்தேன். சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்த்தேன் அதெல்லாம் பொருந்திய சொல். சேர்க்கிறேன்றது நான் கொண்டு போய் ஒரு பொருளை சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்த்தேன் அதெல்லாமே வந்து நான் கொண்டு போய் சேர்க்கிறது, நானே போய் சேர்றதுனா தான் அப்போ பொருந்தா சொல். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. குறளடி எவ்வகை வாக்கியம்னா செய்யப்பாட்டு வினை. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. குறளடி எவ்வகை வாக்கியம்னா செய்யப்பாட்டு வினை. அதுக்கடுத்து வந்து எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்துக்க. கிளி பழத்தை கொத்தி தின்றது அப்படி என்னன்னா செய்தி வாக்கியம். அதுக்கடுத்து பொறுத்துக்க. வகுப்பு கலைந்தது அப்படின்றது இடவாகு பெயர். கொழுந்து நட்டனர் சினையாகு பெயர். பொழுது சாய்ந்தது காலவாகு பெயர். கார் பெய்தது பண்பாகு பெயர். வகுப்பு கலைந்தது இடவாகு பெயர். கொழுந்து நட்டனர் சினையாகு பெயர். பொழுது சாய்ந்தது காலவாகு பெயர். கார் பெய்தது பண்பாகு பெயர். வேற்றுமை உறுப்பினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் தெரியும் பெயர்களை கண்டறிந்து பொறுத்துக. யான் அப்படின்னா என். நீர்னா யாம் எம், நீ உன். ஸோ யான்னா என்ன, நீர்னா யாம்னா எம்மு, நீனா உன்னு. அருகோணம் எவ்வகை பெயர்னா வடிவ பண்பு பெயர். அடுத்து வந்து அகர வரிசையில் எழுதுக. காட்சிக்கூடம், குங்குமம், செந்தமிழ், சொல்லேர் உழவர், அதுதான் சரி. திரும்பவும் அகர வரிசைப்படினா திண்ணன், துணி, தென்னை, தொட்டி. வீல் அப்படின்ற வேர் சொல்லோட வினையச்சம் வீழ்ந்து. வால் அப்படின்ற வேர் சொல்லோட வினைமுற்று வாழ்க. விட்ட ஆகுபெயருக்கு எடுத்துக்காட்டு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. விட்ட ஆகுபெயர்னா தஞ்சாவூர் வந்தது. விடாத ஆகுபெயர் புலி தின்றான். எண்ணளவை ஆகுபெயர் கால் வலிக்கின்றது. 3வது கால் வலிக்கின்றது. காரியவாகு பெயர் என் பிழைப்பு கெட்டது. விட்ட ஆகுபெயர்னா தஞ்சாவூர் வந்தது. விடாத ஆகுபெயர் வந்து புலி தின்றான். அடுத்து வந்து எண்ணளவை ஆகுபெயர் கால் வலிக்கின்றது. காரியவாகு பெயர் என் பிழைப்பு கெட்டது. அடுத்து அதுவும் பொறுத்துக்க தான். புலி நட்டான்னா இருமடி ஆகுபெயர். கார் அறுத்தான் மும்மடி ஆகுபெயர். புலி நட்டான் இருமடி ஆகுபெயர். கார் அறுத்தான் மும்மடி ஆகுபெயர். அறுபத முரளும் அப்படின்னா வந்து அடையெடுத்த ஆகுபெயர். மக்கட்சுட்டு என்மனார் புலவர் இருபெயரொட்டு ஆகுபெயர். புலி நட்டான் இருமடி ஆகுபெயர். கார் அறுத்தான் மும்மடி ஆகுபெயர். அறுபத முரளும் அடையெடுத்த ஆகுபெயர். மக்கட்சுட்டு என்மனார் புலவர் இருபெயரொட்டு ஆகுபெயர். இஸ்மத் சந்நியாசி அப்படின்ற பட்டம் பெற்றவர் வந்து வீரமாமுனிவர். கீழ்கண்டவற்றுள்ள பெருஞ்சித்திரனாரோட எந்த நூல் வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளதுன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. சேக்கிலார் பிள்ளை தமிழ் அப்படின்ற நூலை படைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் பண்பாடு இதழை தொடங்கியவர் பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலைனா பேச்சுக்கலை. நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. பொறுத்துக. ஜெயகாந்தன் வந்து தர்க்கத்துக்கு அப்பால். சோதர்மன் வந்து சோகவனம். கீரா வந்து நிலைத்திருத்தல். சூடாமணி
இறுக மூடிய கதவுகள். அதுக்கடுத்து வந்து அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புறவியாட்டம் புறவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர்னா பொய்க்கால் குதிரையாட்டம். கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வைக்கப்பட்டதுன்னா சுதந்திர தாக்கம். கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டதுன்னா சுதந்திர தாக்கம். இதில் கண்ணதாசன் எழுதாத நூல் வந்து பாரி மலைக்குடி. அப்போ அவர் எழுதிய நூல் ஏசி காவியம், சேரதாண்டவம், ஆட்டனத்தி ஆதிமந்தி. உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி இறுதி அப்படின்ற சமுதாய உணர்வை பாடியவர். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி இறுதி அப்படின்ற சமுதாய உணர்வை பாடியவர் பாரதிதாசன். பொதுமை வேட்டல் அப்படின்ற நூலின் ஆசிரியர் திருவிக்கா. 1863 சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டுப்பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் ராபர்ட் ப்ரூஸ்போர்ட். பின்வரும் நூல் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர்பு எதுனா ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடும் நலங்கெழு மணிகளும். ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடும் நலங்கெழு மணிகளும். மாப்போசி சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு 1972 to 78. உவமணி அப்படின்ற சொல்லின் பொருள் மணமலர். புலமை கதிரவன் அப்படின்ற தமிழர்களால் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் வந்து நாடகவியல். இவற்றில் காப்பியத்தை குறிக்காத நூல் காவியதரியம். அப்போ காப்பியத்தை குறிக்கும் நூல் வந்து அகலக்கவி, மகாகாவியம், விருத்த செய்யுள். தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் வந்து காரைக்குடி. நடுத்தர மக்களோட வாழ்க்கையையும் பெண்களின் நிலைமையும் குறித்து சிறுகதை படைத்தவர் சூடாமணி. வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் கி. ராஜநாராயணன். மராட்டியர் மாநில காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் பொய்க்கால் குதிரையாட்டம். ராஜஸ்தானில் கட்சிக்கொடி என்றும் அழைக்கப்படும் கலைமுறையே. பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் நவ இந்தியா இதழில் பணியில் இருந்தார். தமிழ் பிரெஞ்சு கையறக்க முதலி எனும் நூலை வெளியிட்டவர் வந்து வாணிதாசன். தேடி கல்வி இல்லாதோர் ஊரை தீயனுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களில் இன்றியமையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யாருன்னா பாரதியார். தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயனுக்கு இரையாக மடுத்தல் அப்படின்ற கல்விக்கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யாருன்னா பாரதியார். கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் வந்து சிங்கவல்லி. அப்போ என்னென்னலாம் வழங்கப்படணும்? கையாந்தகரை, பிருங்கராசம், தேகராசம். தமிழ்நாட்டின் காலந்து என்ற சிறப்பிக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல். தமிழ்நாட்டின் காலந்துனா திண்டுக்கல். ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் நாடு. பகைசை நெஞ்சமும் பற்றலு மொன்றுற எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து தேம்பாவணி. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்றவர் வந்து கெல்லட். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை சாமுவேல் பெப்பிக்ஸு. கூற்று 1 சொல்லியிருக்காங்க. மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இவர் இயற்றிய காப்பியத்துக்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் அப்படின்ற பேரும் இருக்குது. பௌத்த சமய கருத்துக்கள் இதில் கூறப்பட்டுள்ளன. 3ம் சரி. அதுக்கடுத்து குலசேகர ஆழ்வார். பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. குலசேகர ஆழ்வார் திருமாலின் கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர். குலசேகர ஆழ்வார் திருமாலோட கௌத்துவமணியோட அம்சமாக பிறந்தவர். திருமங்கை ஆழ்வார் வந்து வில்லின் அம்சம், திருமாலோட வில்லின் அம்சம். பெரிய ஆழ்வார் வந்து கருட அம்சமாக, திருமலிசை ஆழ்வார் வந்து சக்கர அம்சமாக பிறந்தவர். குலசேகர ஆழ்வார் கௌத்துவமணியோட அம்சம், திருமங்கை ஆழ்வார் வில்லின் அம்சம், பெரிய ஆழ்வார் கருட அம்சம், திருமலிசை ஆழ்வார் வந்து சக்கர அம்சம். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுத்திட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினை பொழிந்தார்களே கூறியவர் திருமூலர். அதாவது ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினை பொழிந்தார்களே கூறியவர் திருமூலர். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் அழுகுனி சித்தர். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் அழுகுனி சித்தர். உடைய கோவணம் உண்டு, உறங்க புறத்திண்ணை உண்டு, உணவிங்கு அடகாய் இலையுண்டு, அருந்த தண்ணீர் உண்டு அப்படின்ற வரிகளை பாடிய சித்தர் வந்து பட்டினத்தார். இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் தொழில் பாடல். பொருத்தமானதை தேர்க. சம்பந்தர் அனைத்து பதிகங்களிலும் ராவணன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால், பிரம்மா, சிவன் பற்றி பாடியிருக்கார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார். 3ம் சரி.
முற்பிறவியில் வேடர் குலத்தலைவன் முருகனெனும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தை ஒரு மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு குயில் பாட்டு. முற்பிறவியில் வேடர் குலத்தலைவன் வீரமுருகனெனும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தை ஒரு மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு குயில் பாட்டு. அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் வந்து பதிசாகித்யங்கள். காவிடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். பம்பவள திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாதபுரிக்குக நாடுக செங்கீரை. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். அடுத்து ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகைனா கலிவெண்பா. திராவிட வேதம் திருவாய்மொழி. திராவிட வேதம்னா திருவாய்மொழி. இச்சொல்லோட பொருள் இரும்போந்துனா பருத்த பனைமரம். சண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட சம்பக நந்தவனத்தை அமைத்ததாய் சண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவன் சூடாமணி பாண்டியன். பண்பாட்டு வரலாற்று காப்பியம் மணிமேகலை. பண்பாட்டு வரலாற்று காப்பியம் மணிமேகலை. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெள்ளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. யசோதர காவியம். அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கீழ் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டதியில். மணிமேகலை. ஏடா போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்றுள்ள நூல். ஏடா அப்படின்ற போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கலித்தொகை. உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்ட 10 பாடல்களின் தொகுதி மறுதரவு 10. உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருவதற்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்ட 10 பாடல்களின் தொகுதி மறுதரவு 10. கபிலரை நல்லிசை கபிலன் அப்படின்னு குறிப்பிட்டவர் வந்து பெருங்குன்றூர் கிழார். பாவகை கண்டறியணும். கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் சிந்தடி வஞ்சிப்பா. கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் சிந்தடி வஞ்சிப்பா. கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை பள்ளங்கள் இருக்குன்னா 16. கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை பள்ளங்கள் இருக்குன்னா 16 பள்ளங்கள். கிஷ்கிந்தா காண்டத்தில் அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுரு தீண்டல் கூடுமோ யார் யாரிடம். சீதை அனுமனிடம் கூறியது. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு பாராட்டியவர் வந்து ஔவையார். எண்ணூலின் செயலின் முதல் அடி ஆர்கவி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது முதுமொழி காஞ்சி. யாப்பெரும் கலங்காரிகை உறுப்பு செய்யுள் ஒலிபு என்னும் 3 இயல்களால் ஆனது. இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது. யாப்பெரும் கலங்காரிகை உறுப்பு செய்யுள் ஒலிபு அப்படின்ற 3 இயல்களால் ஆனது. அது சரி. இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் எனும் நூலை தழுவி எழுதப்பட்டதுன்றது தவறு. அடுத்து வந்து பொறுத்துக. ஒன்பொருள் காழ்ப்ப வியற்றியார்க்கென்பொருள் ஏன இரண்டும் ஒருங்கு. ஒன்பொருள் காழ்ப்ப வியற்றியார்க்கென்பொருள் ஏன இரண்டும் ஒருங்கு. செய்க பொருளை செருன செருக்கருக்கும் எஃகத்தனிற் கூறியதில் அரணினும் மின்பமும் மீதும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அருளோடு மண்போடும் வாரா பொருளாக்கும் புல்லார் பொருளவிடல். தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் வந்து சதுரகராதி. அதை எப்படி பிரிப்பாங்க? சதுர்கூட்டல் அகராதி. அடுத்து கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒலிப்பை துடைக்கும். முக்கூடர் பல்ல இருக்கிற பாடல்களில் கவிப்பு வேலை அப்படின்றது கவிப்பு வேலை என்பது கருமார் கொல்லர் தட்டார் குறிக்கும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை உண்டி முதற்றே உணவின் பிண்டம். அடிமோனை எழுதுனா உண்டி. அடுத்து பிழையை கண்டறிதல். எருது வண்டியை இழுத்தது அதுதான் தப்பு. மற்றதெல்லாம் பாரு. எருது வண்டி இழுத்தன சரியானதுன்னா தான் எருது வண்டியை இழுத்தது. மற்றது எல்லாமே தப்பு. வண்டிகள் இழுத்தது, வண்டிகளை இழுத்தது இதெல்லாமே தவறு. பி மட்டும்தான் சரி. அதனால் தப்பாக கொடுத்துருக்காங்க. அடிகள் தோறும் இறுதிச்சீரோ எழுத்தோ இயைந்து ஒன்றி வர தொடுப்பது இயைபு தொடை. அடிகள் தோறும் இறுதிச்சீரோ எழுத்தோ இயந்து ஒன்றி வர துடைப்பது இயல்பு தொடை. அடுத்து வந்து மரபு தொடர்க்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க. கல்லில் நார் உரித்தல், ஆராய்ந்து பாராமல் செய்தல், கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. இதில் வரும் மோனை வந்து முற்று. விதையாமை உரையாமை எதிர்மறை தொழிற்பெயர்கள். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. இந்த பழமொழி உணர்த்துவது சோம்பல். ஓரெழுத்து ஒரு மொழி. ஆனா பசு தூனா உண்ணு, கோனா அரசன், ஐனா தலைவன். ஆனா பசு தூனா உண்ணு, தலைவன் கோனா அரசன், ஐனா தலைவன்.
கால்நடை காட்டுக்கு நடத்தல். கால்நடை பொருள் தருகனா காட்டுக்கு நடத்தல். கால்நடை பொருள் தருக காட்டுக்கு நடத்தல். கால்நடை கான்னா காடு, காட்டுக்கு நடக்கிறது. செழியன் வந்தது. உயர்திணையாக அக்ரணியாக சொல்லியிருக்காங்க. கண்ணகி உண்டான் ஆண்பால பெண்பாலாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நீ வந்தேன். நீ வந்தேன் அப்படின்றது முன்னிலையை படற்கையாக சொல்லியிருக்காங்க. அப்போ இடம். நேற்று வந்தான் காலம். இளமையில் கல்வி. இளமையில் கல்வி. முதுமையில் இன்பம். இளமையில் நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம்னா முதுமையில் இன்பமாக இருக்கலாம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எதுகை மோனை இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்று. அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ. ஒளியா வனப்பு 8 உடையாய். அழியா ஒளியா அப்படின்றது எதுகை சொற்கள். அதுக்கடுத்து கண்ணினை காக்கும் இமை போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகனா உடனிருந்து பாதுகாப்பது. உடனிருந்து பாதுகாப்பது. அவன் திருத்தினான் பிறவினை வாக்கியம். அவன் திருந்தினான்றதை பிறவினை வாக்கியமாக மாற்றுகனா அவனை திருத்தினான். பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்திருக்கின்றன. எவ்வகை வாக்கியம்னா தொடர் வாக்கியம். செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. செய்வினை வாக்கியம் கருத்தை பதிவு செய்தான்றதான் செய்வினை வாக்கியம். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள். இதில் கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. உறுதுயர் வினைத்தொகை. பகை கொள்ளல் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. பகை கொள்ளல்னா 2ஆம் வேற்றுமை தொகை. அருகோணம் வடிவ பண்பு பெயர். அருகோணம் வடிவ பண்பு பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு ஏர் மண் மாடு. உழவு ஏர் மண் மாடு அகரவரிசை. சரியான அகரவரிசை. வேர் சொல்லிருந்து தொழிற்பெயரை உருவாக்குக. வாழ்க்கை தொழிற்பெயர் வாழ்க்கை. அதுக்கடுத்து உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர் சொல் உலகு. வானம் வானம்னா ஆகாயம். இந்த 3 சொல்லினான வெடி. கன்விக்ஷன்னா தண்டனை. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. நேற்று தென்றல் காற்று அடித்தது. காற்று அடித்தது வராது, காற்று வீசியதுன்னு வரணும். பொருந்தா சொல்லை கண்டறிக. களிப்பா வஞ்சிப்பா வெண்பா இதெல்லாம் பாவோட வகைகள். காஞ்சிப்பான்ற ஒரு பா கிடையாது, அப்போ அதுதான். பொருந்தா சொல்லை கண்டறிக. மூடுபனின்றது வினைத்தொகை தான் சரி. வெந்து வினையச்சம் தடவரை உரிச்சொல் தொடர். மூதூர் அப்படின்றது பண்பு தொகை வரணும். இங்கே தொழிற்பெயர் கொடுத்துருக்கு தவறு. மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் அப்படின்னு சுட்டுக. மற்று குற்றல் ஒன்று. இதில் மற்று என்பது இடைச்சொல் தொடர். கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி. கார்காலம் ஆவணி புரட்டாசி வரும். நாகபஞ்சமி கதை அப்படின்னு அடமொழியால் குறிக்கப்படும் நூல் நாககுமார காவியம். சிலம்பு அப்படின்றது காலில் அணிவது, குலை காதில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, அரைநான் இடையில் அணிவது. பாரதி நாளை வருவான் அப்படின்றது செய்தி தொடர். எவ்வளவு உயரமான கோபுரம் உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர். என் அண்ணன் நேற்று வந்தான் தன்வினை தொடர். கடைக்காரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினவுதல் கொளல் வினா. வட்டம் இது பெயர் சொல்லின் வகை பண்பு பெயர். அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. கடும்பு கூத்தர் வயரியம் வெந்து வேவை. வை என்னும் ஓரெழுத்து சொல்லின் பொருள் புல். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். அதாவது சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புகன்னா விரும்பியவள் அல்லல் சொல்லணும். விசனம் இதுக்கு எதிர்ச்சொல். விசனம் பொருள்னா கவலை, அதுக்கு எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு உருபன். ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு உருபன்.